ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு தேங்காய் மாங்காய் சாதம் நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, 4 வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போது ஒரு முழு தேங்காய் துருவினதை இதில் சேர்த்திருக்கேன். இது தேங்காய் சாதத்துக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்திட்டு ஒரு மாங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். அதை சேர்த்திட்டு அதோடு சேர்த்து இதையும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட பதம் முழுதுமாக 2 கலந்துரும். தேங்காயும் மாங்காயும் சேர்ந்து இந்த பதத்தில் இருக்கும். முதல்லையே சாதம் கொஞ்சம் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறத இப்போது இதில் கலந்துக்கலாம். இதில் சாதத்தை சேர்த்திட்டு நல்லா எல்லாமே கலக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நான் பண்ணுற ஸ்டெப் இது தேவையில்லாதது. என் பசங்களுக்காக நான் இதை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு பன்னீர் முழுவதுமாக சேர்த்திட்டு அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் செஞ்சுட்டு இதில் நேராக கலந்துருக்கேன். ஃப்ரைட் ரைஸில் இதில் எல்லாம் நம்ம கலக்கிற மாதிரி ஜஸ்ட்டு தேங்காய் மாங்காய் சாதத்தில் கலக்கலாமேன்னு கலந்துருக்கேன். அவ்வளவுதாங்க, தேங்காய் மாங்காய் சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? பாய்.